வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். திட்டமிடப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படுவதற்கு முன்பே காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. காசா நகரில் ஹமாஸ் ராணுவ உள்கட்டமைப்பை பயன்படுத்தி அடுக்குமாடி கட்டிடத்தை ஐடிஎஃப் வெள்ளிக்கிழமை தகர்த்தெறிந்ததாக ராணுவம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் தரைவழி தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் கூற்றுப்படி இந்த அடுக்குமாடி கட்டிடத்தை ஹமாஸ் செயற்பாட்டு உள்கட்டமைப்பாக பயன்படுத்தி வந்தது. இந்த கட்டடத்தில் இருந்து ஹமாஸ் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல்களை திட்டமிடவும் ஐடிஎஃப் படைகளுக்கு எதிராக பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தவும் பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. அத்துடன் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு தப்பிக்கும் வழிகளை வழங்க பயன்படுத்தப்பட்ட நிலத்தடி சுரங்கப்பாதை ஒன்று இந்த கட்டடத்தின் அடியில் இருந்ததாகவும் ஐடிஎஃப் தெரிவித்தது. தாக்குதலின் போது பதிவு செய்யப்பட்ட காணொலியை பார்க்கும் போது கட்டடத்தின் நடுப்பகுதியில் பக்கவாட்டில் முதல் குண்டுகள் பட்டு வெடித்தன. கட்டடத்தின் மேல் பகுதி முதல் சரிந்து விழுந்தது. அடுத்த குண்டுகள் கட்டடத்தின் கீழ்ப்பகுதியை தாக்கின. முழு கட்டடமும் தரையில் இடிபாடுகளாக விழுந்தன. கட்டடத்தில் 15 மாடிகளுக்கு மேல் இருக்கலாம். 2 நிமிடங்களில் அனைத்தும் தரைமட்டமாகின. தாக்குதலுக்கு முன்பு அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் வசிப்பவர்களுக்கு ஐடிஎஃப் உடனடியாக வெளியேறவும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதாக கூறிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மக்கள் கட்டடத்தில் இருந்து வெளியேற போதிய அவகாசம் கொடுத்ததாக கூறினார். காசா நகரத்தின் கதவுகளில் இருந்து இப்போது போல்ட் அகற்றப்படுகிறது என்று காட்ஸ் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். கதவு திறக்கப்பட்டவுடன் அது மூடப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதன் அர்த்தம் ஹமாஸ் இயக்கத்தினர் எங்கும் மறைந்திருக்க முடியாதபடி கட்டடங்களை தரைமட்டமாக்கும் நடவடிக்கை தொடங்கி உள்ளது. அவர் மேலும் தெரிவித்த போது ஐடிஎஃப் நடவடிக்கைகள் தீவிரமடையும். ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை காசா நகரத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டடமும் தரைமட்டமாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். காசா நகரம் மீதான இஸ்ரேலின் பெரிய தாக்குதல் தொடங்கிவிட்டதையே இது காட்டுகின்றது. அனைத்து பணிய கைதிகளையும் விடுவித்துவிட்டு ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும். அது ஹமாஸ் அளிக்கப்படும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். காசா நகரத்திற்குள் ஐடிஎஃப் தனது தரைவழி தாக்குதல்களை விரிவுபடுத்துகின்றது. இந்த தாக்குதல்கள் ஹமாஸின் மீதமுள்ள கோட்டைகளை உடைப்பதை நோக்கமாக கொண்டவை என்றும் ஐடிஎஃப் குறிப்பிடுகின்றது. தரைமட்டமாக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டடத்தின் பெயர் அல் முஸ்தாஹா டவர். பாலஸ்தீன ஊடகங்கள் அல் முஸ்தாஹா டவரை ஐடிஎஃப் 3 முறை தாக்கி தரைமட்டமாக்கியது என்று செய்திகள் வெளியிட்டன. இந்த சம்பவத்தில் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. காசா நகரத்தின் தென்மேற்கில் ஒரு கூடாரத்தில் வசிக்கும் 50 வயதான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியரான அரேஜ் அகமது அல் முஸ்தாஹா டவரில் வசிப்பவர்கள் மேல் தளங்களில் இருந்து தங்கள் பொருட்களை எறிந்து தாக்குதலுக்கு முன்பு தப்பி ஓடுவதை தனது கணவர் பார்த்ததாக ஏஎஃபியிடம் கூறினார். வெளியேற்ற உத்தரவு வெளியாகி அரை மணி நேரத்திற்குள் கட்டடத்தில் குண்டு வீசப்பட்டது என்று அவர் தொலைபேசி மேலும் கூறினார். பொதுமக்கள் உயிரிழப்புகளை தவிர்க்க இஸ்ரேல் கட்டடங்களில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு உத்தரவிடுகின்றது. ஆனால் எங்களைப் போல இந்த கட்டடங்களை சுற்றியுள்ள கூடாரங்களில் லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த பொதுமக்கள் எங்கே போவது என்று அவர் கேட்டார். குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுவிப்பதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை குறைக்க துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதாகவும் ராணுவம் தெரிவித்தது. அதே நேரத்தில் ஹமாஸ் காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக மீண்டும் குற்றம் சாட்டியது. ராணுவத்தின் அறிவிப்பின்படி ஹமாஸ் குடியிருப்பு கட்டடங்களுக்குள் துப்பாக்கி சுடும் மற்றும் டேங்க் எதிர்ப்பு நிலைகள், கண்காணிப்பு அமைப்புகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் போன்ற கண்காணிப்பு சாவடிகள் உள்ளதாக உளவு தகவல்கள் கிடைத்ததாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்ரேலிய படைகளை தாக்குவதற்கு அருகில் வெடிப்பொருட்களை மறைத்து வைத்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை தெரிவித்தது. அத்துடன் ஹமாஸின் சுரங்க பாதைகள் இந்த கட்டடங்களுக்கு அடியிலும் சுற்றியும் ஓடுவதாகவும் கூறப்படுகிறது. காசா நகரத்தில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிக்கும் போது இந்த கட்டடங்கள் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், எனவே அனைத்து அடுக்குமாடி கட்டடங்களும் விரைவில் தாக்கப்படும் என்றும் ஐடிஎஃப் கூறியது. வெள்ளிக்கிழமை காசா நகரத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 19 பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐடிஎஃபின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிடெஃப்ரின் இஸ்ரேலிய படைகள் இப்போது காசா நகரத்தில் சுமார் 40% கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இது காசா நகரத்தின் முழு கட்டுப்பாட்டையும் கைப்பற்றும் பெரிய அளவிலான திட்டத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்ட அவர் அடுத்து வரும் நாட்களில் மேலும் முன்னேற திட்டமிட்டுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். காசா நகர நடவடிக்கை பணைய கைதிகளை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று ஐடிஎஃப் தலைமை தளபதி இயால் ஜமீர் பலமுறை எச்சரித்துள்ளார். இருப்பினும் காசா நகர தாக்குதல்களை தொடருமாறு பாதுகாப்பு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெர் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய புள்ளியான நூர் அல்தின் டபாஷை கொண்டதாக ஐடிஎஃப் வெள்ளிக்கிழமை அறிவித்தது. அவர் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவுக்கு நிதியை நிர்வகித்தவர். போரின் போது ஹமாஸ் இயக்கத்திற்கு மில்லியன் கணக்கான டாலரை சேகரித்து மாற்றியதாகவும் ஆயுதங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு நிதி அளித்ததாகவும் டபாஷ் மீது குற்றம் சாட்டப்பட்டது.
வடக்கு காசாவில் 99வது படைப்பிரிவின் படைகள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஏவுதளங்கள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடுதல் உள்கட்டமைப்புகளை அளித்ததாக அறிவித்தன. அதே நேரத்தில் நஹால் படைப்பிரிவின் துருப்புக்கள் அருகிலுள்ள மோதல்களில் பல ஹமாஸ் இயக்கத்தினரை கொன்றதாக குறிப்பிட்டனர். மற்ற இடங்களில் 162வது படைப்பிரிவின் கீழ் செயல்படும் கிவாக்கி படைப்பிரிவு துருப்புக்களும் 401வது கவசப்படையும் ஜபாலியா பகுதியிலும் காசா நகரின் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து முன்னேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா நகரின் இஸ்ரேலிய தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் எகிப்து பாலஸ்தீனியர்களை பெருமளவில் இடம்பெயர்வதை ஏற்றுக்கொள்ளாது என்று கூறியுள்ளது. காசா நகரத்தில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் இஸ்ரேலிய உத்தரவுகளை மீறியதால் இஸ்ரேல் அவர்களை இனப்படுகொலை செய்ததாக எகிப்திய வெள்ளிக்கிழமை மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. எகிப்திய வெளியுறவு அமைச்சர் அப்தலட்டி வெள்ளிக்கிழமை நிகோஷியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களின் இடம்பெயர்வு என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது எகிப்துக்கு ஒரு சிவப்பு கோடு, அது நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். இடப்பெயர்வு என்பது இனக்கலைப்பு. பாலஸ்தீனிய மக்களின் அவர்களின் தாயகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு எந்த சட்ட அல்லது தார்மீக அல்லது நெறிமுறை அடிப்படையும் இல்லை என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, காசாவில் என்ன நடக்கிறது என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்து வருகின்றது. இஸ்ரேல் அங்கு பொதுமக்களை பெருமளவில் கொள்கின்றது. இஸ்ரேலியர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை பட்டினி அங்கு காணப்படுகிறது என்றார். காசாவில் பட்டினியை ஏற்படுத்தி அங்கு இனப்படுகொலை செய்கிறது என்பத குற்றச்சாட்டினை இஸ்ரேல் உறுதியாக நிராகரிக்கிறது. மனிதாபிமான உதவிகளை எளிதாக்கவும் பொதுமக்களை உயிரிழப்புகளை தவிர்க்கவும் முயற்சிகளை நடத்துகிறது என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. பொதுமக்கள் மத்தியில் மறைந்து நின்று போர் புரிவதாக ஹமாஸை குற்றம் சாட்டுகின்றது மற்றும் பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை ஹமாஸ் திருடியதாகவும் குற்றம் சாட்டுகின்றது. லட்சக்கணக்கான மக்கள் இடிந்து விழுந்த கட்டடங்கள் மற்றும் கூடாரங்களில் தஞ்சம் புகுந்துள்ளதாக நம்பப்படும் காசா நகரத்திற்கு இன்னமும் பெரிய அளவிலான வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. சமீப கால வாரங்களில் காசா நகரத்தின் சில பகுதிகளில் ராணுவம் ஏற்கனவே பரவலான அழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் பரபரப்பான நகர்ப்புற பகுதியாக இருந்த ஜெய்டவுனின் பெரும் பகுதியை இஸ்ரேலிய படைகள் தரிசு நிலமாக மாற்றியுள்ளதாக தி நியூயார்க் டைம்ஸின் மதிப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன. சமீப நாட்களில் காசா நகரவாசிகள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் மற்றும் ஷெல் தாக்குதல்களால் இடைநிறுத்தப்பட்ட இரவுகளை விவரித்துள்ளனர். ஏராளமான மக்கள் பாதுகாப்பான சுற்றுப்புறங்கள் என்று நம்பும் இடங்களுக்கு தப்பிச் சென்று வருகின்றார்கள். காசா நகரத்தின் மீது முழு அளவிலான தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு அங்கு தஞ்சம் புகுந்துள்ள லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு மனிதாபிமான நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும். 22 மாதங்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து அவர்களில் பலர் காசாவின் பிற பகுதிகளில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளுக்கு பல முறை தப்பி இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்த இடங்களில் இப்போது உணவு மற்றும் சுத்தமான தண்ணீரை கண்டுபிடிக்க திண்டாடுகின்றார்கள். ஐநா ஆதரவு பெற்ற உணவு நிபுணர்களின் குழுவின் கூற்றுப்படி போர் காசாவின் பெரும்பாலான உள்கட்டமைப்பை அழித்துவிட்டது. மேலும் பிரதேசத்தின் சில பகுதிகள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. போருக்கு முன்பு அல் அசாத் பல்கலைக்கழகத்தில் கற்பித்த 47 வயதான எல்ஹாம் ஷமாலி 2 வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ஷெல் தாக்குதல்கள் தங்கள் வீட்டுக்கு அருகில் வந்தபோது காசா நகரத்தின் செனா பகுதியிலிருந்து தனது குடும்பத்தினரை தப்பி ஓடியதாக கூறினார். தானும் தனது குடும்பத்தினரும் மீண்டும் இடம்பெயர்ந்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஷமாலி கூறினார். இந்த முறை நகரத்தின் மேற்கில் உள்ள தல் அல் ஹவா பகுதிக்கு செல்ல முடிவு செய்துள்ளார். காசா நகரத்தை இஸ்ரேல் திட்டமிட்டு கைப்பற்ற தொடங்கியதை காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளின் குடும்பத்தினர் விமர்சித்துள்ளனர். எந்த ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கையும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.